guys, இன்னைக்கு நம்ம லெவல் டெவிலோட எண்டிங் தான் பார்க்க போறோம். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி இருக்கு நண்பர்களே புது இன்ட்ரோ? ஓகே, போக ஆரம்பிச்சிருவோம். ஓடு ஓடு ஓடு. லெவல் டெவிலோட எண்டிங்கு எப்படி அதுக்குள்ளே எண்டிங் வந்தேன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் விளையாண்டு வச்சேன் கைஸ், அதனால தான். என்ன ஓடு ஓடு ஓடு. வேறு வலிக்கிட்டு கீழே வந்துடணும். ஸ்பீடு ஃபை. ஐயோ, இதுலேயே ஒரு மணி நேரமாக நான் விளையாண்டுருந்தேன் நண்பர்களே. கட் பண்ணி போட்டதுனால 6 நிமிஷம். இதுக்கு முன்னாடியெல்லாம் சரியான கஷ்டம். ஐயோ, இப்படியே விழுந்துட்டே இருப்பேன். அவன் முடிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. முடிச்சதுனால தான் இப்போ வீடியோவை போட்டிருக்கேன். குதி பார்த்து போடாதே. ஓடு 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 நெஞ்சு கொள்மை கொண்டு ஓடு ஓடு போடாடே. ஓடு 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 ஓடு. ஸ்பீடு வேணும். அதுக்கு நடுவில் குடிச்சா கீழே போயிடும் கைஸ். இப்போ பார்த்தீங்களா தள்ளி விடுறதே. முன்னாடியே விளையாண்டுட்டேன். அதுக்குள்ளே இப்போ அந்த விளையாண்டு முடிக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்குதே சாமி. நீங்கள் விளையாண்டு பாருங்கள், ஒரு லெவல் கூட அடி வாங்காமல் போக முடியாது. ஓ குதி ஏதோ அந்த லெவல்ஸ், சில லெவல்ஸ் போகலாம். குச்சி ஜஸ்ட் மிஸ்ஸு. அது போடி போயிடும். அப்படி அது கூடயே போகணும். போ ஜஸ்ட் மிஸ். ஐயோ, என்னடா அது போகலை. ஏதோ ஒன்று வருது. இப்போ இது மேலே ஏறி நின்னா ஐயோ, அங்கே ஒன்று இருக்குங்க குச்சரில். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடு போ போடா ராசா. சீக்கிரமாக போடா ராசா. போ. ஐயோ, இதே மாதிரி தான் கைஸ் ஒரு 10-20 தடவை இதே மாதிரி விழுந்து வந்திருப்பேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா அது 1 hour பார்ப்பீங்களான்னு தெரில, அதனால தான் கட் பண்ணி போட்டேன். போடா கீழ் விழுந்துடாத. ஓ, டீலாக இருக்குது இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் மட்டும். போ. ஐயோ, பார்த்து போயிரு. போடா போ. அப்போ வந்தாச்சு. இப்போ கரெக்டாக அது மேலே குதிக்கணும். ஒன்று இருக்குங்க ஐஸ், இருங்க இது வந்ததையும் காட்டுறேன். பார்த்தீங்களா? ஐயோ, மேலே ஏறி கீழே ஊச்சிருந்துச்சா இல்லை நேரம். சீக்கிரமாக போடா. சீக்கிரமெல்லாம் போக வேண்டாம், பொறுமையாகவே போவோம். ஓ, பார்த்து பொறுமையாக. இன்னும் யாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. போடா. இப்போ கரெக்டாக வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஏறி நின்று அங்கே போகணும். இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இப்போ இல்லை, இதுக்கு மேலே லெவலுங்கிறேன் அப்புறமா. ஓகே, குதி. ஐயோ, இவன் பேர் போயிட்டான்னா போக முடியாது. வந்தாச்சு. ஓடு. ஐயோ, இது வேறு மறந்துட்டேன்டா. சரி, ஓடுறான்டா. நம்மளுக்கு வழி மறைக்கிறதுக்குன்னே ஓடுறான் கைஸ். அந்த நான் ஏற்றுக்கிறவன் எனிமி அவன் தான் நம்மளோட எனிமின்னு குச்சி போ. எனக்கும் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டான். மேலே போயிட்டு அப்படி குதிக்கணும். இங்கே தான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கை சொல்லித்தர போகிறேன். நான் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. முதல்ல இப்படி ஏறிட்டு இங்கே வந்துடுங்க. அது பொறுமையாக காணாமல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் ஒர்க் ஆகும். அது வந்ததையும் அப்படியே ஸ்பீடாக போயிடணும். அந்த செகண்ட் பாக்ஸ் போயிட்டிங்கன்னா மறையாது இனிமேல். ஐயோ, கீழே விழுதான் போனீங்கன்னா தான் வேலை செய்யும். திரும்ப அப்படி போய் இது மேலே இடிச்சிட்டு இங்கே நிற்கணும். அது காணாமல் போகுது பார்த்தீங்களா எல்லாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும்தான் டிடெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறானு கேம் ஓனர் டிசைனர். சீக்கிரமாக போயிட்டா. ஐயோ, கீழவே விழுந்துட்டே இருக்கிறேன். அப்பா சாமி, டேய் என்னடா. போ சீக்கிரம். ஐயோ, இதுக்கு அவசரப்பட்டுச்சை. திரும்பவுமா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க நண்பர்களே. வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. போயிடுச்சு நண்பர்களே, போயிடுச்சு. இருங்க, வெயிட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் வந்துட்டீங்கள்ல. இப்போ எதுக்குடா நான் இங்கே வந்தேன்?
ஓ திரும்ப இது வருதா? இப்பவே கண்ணை கட்டுது. திரும்ப காணாமல் போகுது. சீக்கிரமாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா போனேன்ல மறையில் பார்த்தீங்களா? இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி தான் இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. குதி குதி குதி. இங்கே தான் முக்கியமான இடம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இது குதிக்கலைன்னா மேலேருந்து அப்படி டொம்னு கீழே தள்ளி விட்ருவான். நல்லா அனுபவத்தில் சொல்கிறேன். டேய் இது ரொம்ப தப்புடா. திரும்ப நான் வெளியில் போயிட்டு நண்பர்களே இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து அந்த பையன் அன்லாக் ஆயிடுச்சு. நானும் என்னமோ ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நண்பர்களே. அப்பா அடி வெளி உலகத்துக்கு வந்தாச்சு. ஏய் நான் சுதந்திர பறவை ஆகிட்டேன். ஜாலி ஜாலி. சன்செட் பாருங்களேன். ரைஸாக செட் அந்த இல்லை என்னடா அதே. ஐயா ஐயா டேய் அம்மே என்னடா பண்ணுறீங்க? வேண்டாம் இல்லை நீ விட்டுருங்க. டு பி கண்டினியூடா. ஐயா அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன போடலான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பாய்.